ஹோலியில் ஒரு பாங் இருக்கும், ஸ்பெஷல் பாங் இருக்கு, பாலில் போட்டுட்டு பாங் சாப்பிட்றீங்க. இப்போ ஹோலி சாங் இருக்கு, டிஜே போடலாம். ஃபுல்லாக லேடிஸ் ஜென்ட்ஸ் பையா எல்லாம் சேர்த்து ஜல்சா பண்ணுறீங்க. ஃபுல் டேயில் என்னால் கலர்ஸ் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ கலர் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோக்கு லைஃப்லும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி ஹோலிக்கு எங்களுக்கு ஸ்வீட் இருக்குது. குஜியா அண்ட் பாப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன் எல்லாம் வருவாங்க இங்கே சேர்த்து சாப்பிடுவோம். It is a festival of color that all look in the same color. No caste discrimination, no color discrimination. எதுவுமே நம்மக்குள்ள வித்தியாசம் இல்லை, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி. ஃப்ரெண்ட் வீட்டில் சர்க்கிளில் போய் பண்ணலாம். இப்போல்லாம் ஒளினா பெரிய பண்டிகை ஆகிடும். ஒருத்தர் மேலே சீக்கிரம் போட்டு முடியாது. முன்னெல்லாம் பண்டிகை வரும்னா அவங்க தமிழ் ஜாதிகள்லாம் என்ன வழிய போகுதுன்னா அவங்க கலர் எல்லாம் பிடிக்காது, அவங்க மேலே கலர் போகக்கூடாது. இப்போனா அவங்க நம்ம கூட ஆடுது, நானும் அவன் கூட ஆடுது. நீ யாருன்னா யாருன்னா நான் ஹோலி பண்டிகையில் ஒன்றுமே தெரியக்கூடாது. முதல்ல கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், கோயிலில் தான் பண்ணுவாங்க. கோயிலுக்கு வெளியே நம்ம எல்லாரும் சுற்றுவோம், சாமி பேர் கூட எடுப்போம், கலர் பூசுவோம், அதே மாதிரி. ஆனால் இப்போல்லாம் என்ன எல்லாத்துக்கும் பார்ட்டி, டிஜே, இது வெஸ்டர்னைசேஷன், நியூ இயர் பார்ட்டிஸ், தட் எல்லாம் அதே கான்செப்ட் எல்லாரும் எடுத்து வந்துட்டாங்க. ஹோலி ஃபங்க்ஷன் பேசிக்கலி ஒரு நாள் ஃபங்க்ஷன் இல்லை எங்களுக்கு. ஹோலி ஃபங்க்ஷன் நேத்தோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம ஹோலிகா தஹன்னு சொல்லுவாங்க. அதில் கேம்ப் ஃபயர் மாதிரி இருக்கும். நிறைய இடத்துல கேம்ப் ஃபயர் மாதிரி உங்களுக்கு தெரியும். ஃபார் ஜென்ரலி தெரியறதுக்கு கேம்ப் ஃபயர் சொல்கிறேன். பேசிக்கலி நரசிம்ம அவதார் எடுக்கும் போது, விஷ்ணு நரசிம்ம அவதார் எடுக்கும் போது பக்து பிரலாத்னு இருந்தார். இருக்கிறதுல அவர் தான் எல்லாருலேருந்து பெரிய பக்தர். ஒன்று ராமருக்கு ஹனுமான், அதே மாதிரி விஷ்ணுவுக்கு பிரலாத்னு இருந்தார். அது அவர் அத்தை, ஏன்னா அவர் அப்போ ஒரு ராட்சச குலம், அதனால அவர் சாவடிக்கணும்னு அவர் அத்தையை வச்சுட்டு மடியில் உட்கார வச்சுட்டு அவருக்கு எதுவுமே ஆகாது நெருப்புலேருந்து அது சொல்லிட்டு அது அவர் எடுத்துகிட்டு சின்ன குழந்தையா நெருப்பில் எடுத்து உட்காந்துடுச்சு. ஆனால் அவருக்கு எதுவுமே ஆகலை. அதுக்கப்புறம் தான் நரசிம்ம அவதாரே எடுத்தார், இரண்ய கஷ்யப். அப்புறம் அவருக்கு சாவடிக்கிறதுக்கு இந்த நரசிம்ம அவதார் ரூப் எடுத்தார், ஹாஃப் ஹியூமன் ஹாஃப் லயன் டு ரெப்ரசன்ட். ஏன்னா அவருக்கு நிறையா வரமெல்லாம் கிடச்சின்னு இருந்தது இரண்ய கஷ்யப்க்கு. அதனால அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஹோலி எதுக்கு கொண்டாடுறோன்னா, ஹோலி ஹேஸ் அ ஈவன் மோர் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வாட் ஹேப்பன், நம்ம சொல்கிற மாதிரி கிருஷ்ணன் கற்பா இருந்தார், ராதா ரொம்ப வெள்ளையாக இருந்தது. அவங்க டெய்லியும் அவர் கேலி பண்ணுவாங்க எல்லாரும், ஏன்னா நீங்கள் கற்பா இருக்கீங்கன்னு. அதனால யசோதா அவர் அம்மா அவங்க ஐடியா கொடுத்தாங்க, ஒரு வேலை பண்ணு, நீ கலர் எடுத்து பூசு. அவர் என்ன பண்ணார், கிருஷ்ணன் வெளியே போயிட்டு விருந்தாவனில், ஆக்சுவலாக விருந்தாவனில் இதான் பேசிக் ஸ்டோரி எதுக்கு கொண்டாடுறோன்னு. விருந்தாவனில் போயிட்டு இது மொத்தமாக எல்லாருக்கும், எல்லா கோபிகளுக்கு, ராதாக்கு எல்லாருக்கும் கலர் ஆக்கிட்டு, இட் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் கலர் தட் ஆல் லுக் இன் த சேம் கலர். நோ காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், நோ கலர் டிஸ்கிரிமினேஷன். எதுவுமே நம்மக்குள்ள வித்தியாசம் இல்லை, நம்ம எல்லாம் ஒரே மாதிரி ஒரே கலரில் எல்லா கலராக இருக்கும், வாழ்க்கையும் கலராக இருக்கணும். இட் இஸ் த பேசிக் திங். அப்போலேருந்து விருந்தாவனில் இது ஹோலி ஸ்டார்ட் ஆகிடுச்சு பண்டிகை. அது மக்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணின்னு இருந்தாங்க. அதே இன்னும் ஃபெஸ்டிவலாக போயின்னே இருக்குது. நிறையா பேருக்கு தெரியாது இது பின்னாடி இருக்கிற விஷயம். அதனால் இட்ஸ் பேசிக் வாட் யூ ஆர் வெரி குட் திங், ரொம்ப நல்லது. ஸோ எல்லோரும் அதே மாதிரி கலர் விளையாடினே இருக்கிறோம். ஹோலின்னா ஒரு பண்டிகை இருக்கு ராஜஸ்தானில். இதை முன்னாடி ஒரு சத்யுக யுக்லேருந்து இருக்கேன், தேவதா யுக்லேருந்து இருக்கேன். ஹிரண்ய கஷ்யப்பா பேலாதுலேருந்து அவர் ஹோலிக்காலேருந்து உட்காந்துருக்க. அப்புறமா அக்னி பிரஜ்வலித் பண்ணுறவார். இதுக்காக அவர் ஹோலி பண்ணுற அடுத்த நாள் அவர் கலர்ஸ் டே போடுவார். ரங்காரங் காரியக்கிரம், ரங்காரம் ப்ரோக்ராம் இருக்கும். கலர்ஸ் டே அவருக்கு கலர் போடுவார், அவருக்கு கலர் போடுவார். சின்னதாக பெருசு யார் ஒன்றும் இல்லை, அவ்வளோ டிஃப்ரெண்ட் இல்லை. எல்லா பேருமே ஒரு ஆளுக்கு கலர் போடுவார். அப்புறம் லஞ்ச் இருக்கும், டின்னர் இருக்கும், எல்லாம் ஒரு வீட்டுக்கு போவார், சாப்பிட்டு இருக்கும், டண்டை இருக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கேன். ஹோலி ஃபங்க்ஷன் நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. ஸோ இந்த கலர் எல்லா கலர் வேணாலும் நீங்கள் இப்போ பூசி விளாட்றாங்கல்ல. ஸோ அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். யார் வேணாலும் பண்ணலாமா, இல்லை ஃபேமிலி, இப்போ ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது ஃபேமிலிக்கு பூசுறதுக்கு இல்லை, ஆக்சுவலாக எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கும். ஏழை பணக்கார அதெல்லாம் வித்தியாசம் வரக்கூடாது, அதுக்கு தான் கலர் பூசுறது. எல்லாருமே யார் வேணாலும் ஆல் டுகெதர் ப்ளே. இப்போ கூட போனால் அங்கே எல்லாம் 10 days 15 days ஃபெஸ்டிவல் இருக்கும். ஹோலியிலும் நிறையா வெரைட்டி ஹோலிஸ் இருக்கு. அங்கே லட் ஹோலி,
அப்புறம் கலர்லேருந்து விளாடுவாங்க, பூலேருந்து ஹோலி விளாடுவாங்க. இப்போ பெரியவங்க எல்லாம் எங்கள் கோயிலில் கூட இப்போது கிருஷ்ணனுக்கு போன 1 மாதத்துலேருந்து ஹோலி கொண்டாடினே இருக்கிறாங்க டெய்லி. அதில் என்னன்னா வேறு விதமான டெக்கரேஷன். ஸோ அதான் சொல்கிறேன், இது 1-2 நாள் ஃபெஸ்டிவல் இல்லை, அவங்க 1 மாதமாக கொண்டாடின்னு இருப்பாங்க. டெய்லி இது சுவாமி பாடலாம் பாடுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, சுவாமியோட பூலேருந்து விளாடுவாங்க. நிறையா பேர் கூட்டம் இருந்தால் 60+ இருந்தால் அந்த மாதிரிலாம் எல்லோரும் சேர்ந்துடுவாங்க. பூலேருந்து ஃபுல்லாக ஹோலி வரும். கலர்னு மட்டும் இல்லை, திஸ் இஸ் ஜஸ்ட் டு ரிமூவ் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் எனி. இது அப்புறம் பல நம்ம இது எனிமிட்டி கூட ஏதாவது வந்துடுச்சு, சின்ன சின்ன விஷயம்ல வீட்டில் வந்துடும். அது கூட இந்த நாள் எதுக்குன்னா எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாம் புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படி மார்ச் 31 புதுசாக ஏப்ரல் 1 ஓப்பன் பண்ணுறோம், அதே மாதிரி புதுசாக பண்பு ஆசை அந்த மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் இதில் முடிச்சிடலாம். ஹோலியில் வந்து ஃபுட்டு இருக்காது, நம்ம ஃபுல்லாக கலர் விளையாடுவாங்க. எல்லோரும் ஒரு அது வீடு போய் நல்லா ஸ்வீட் மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு பர்ஃபி வரும், அந்த ஸ்பெஷலாக இருக்கும், அது நல்லா இருக்கும். இப்போ ரம்ஜான் அப்படின்னா பிரியாணி. ஆமாம், அதே மாதிரி ஒரு சக்கி வருதில்ல நம்மளது, அதே சக்கி வந்து ஹோலியில் கொஞ்சம் பெருசு ரவுண்டாக வரும், அதுதான் ஸ்பெஷல். அதான் ஸ்பெஷல். ராஜஸ்தான்லேயும் நீங்கள் ஹோலி செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது? இப்போ தான் டிஃப்ரென்ஸ் இல்லை, முன்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. வழியில் போகக்கூடாது, யார் மேலே கலர் ஊற்றக்கூடாது, வீட்டில் செய்யணும். ஆனால் ஃப்ரெண்ட் வீட்டில் சர்க்கிளில் போய் பண்ணலாம். இப்போல்லாம் ஹோலின்னா பெரிய பண்டிகை ஆகிப்போச்சு. முதல்ல வீட்டில் தான் ஆடுவாங்க, ரிலேட்டிவ்ஸ்க்கு ஆடுவாங்க, ஒரே இடத்துல எல்லாம் கும்பலாக பண்ணிட்டு இங்கே ஆடுவாங்க. ரோட்டில் அவ்வளோ முன்ன போடுறதே இல்லை, பெரிய ஆளுங்க தான் ரோட்டில் போவோம். ஆனால் ஒருத்தர் மேலே சீக்கிரம் போட்டு முடியாது. முன்னெல்லாம் சண்டைக்கு வரோம்னா அவங்க தமிழ் ஜாதிங்க எல்லாம் என்ன வழிய போகுதுன்னா உனக்கு கலர் எல்லாம் பிடிக்காது, நான் அவங்க மேலே கலர் போசக்கூடாது. இப்போனா அவங்க நம்ம கூட ஆடுது, நானும் அவன் கூட ஆடுது, எல்லாம் ஒன்றும் ஆகிப்போச்சு. ஜென்ரேஷன் நீ யார் நான் யாருன்னா நான் ஹோலி பண்ணிக்கல, ஒன்றுமே தெரியக்கூடாது. அதுவும் எனக்கும் நானே வரும்போது கலர்லாம் என் மேல போட்டாங்க, எனக்கு அது மாதிரி ஜாலியா இருந்துச்சு. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி கிடையாதுல்ல, மீனால இருக்காது. இப்போ இங்க இருக்க பசங்கள்ட்ட கேட்கும்போது இந்த ஹோலி டைம்ல வந்து ஸ்வீட்ஸ் ரொம்ப ஃபேமஸ், அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பால் ஒன்று சொன்னாங்க, ठंडाई, சோ அதெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். அது ठंडाई. சோ அப்படினா என்ன வேற என்ன மாதிரி இந்த ஃபுட்லாம் இருக்கு? பால்ல தான் செய்றாங்க இந்த ठंडाई. ஆனா எல்லாரும் வீட்ல செய்றாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸ்வீட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்வீட் வெளியில வாங்குவோம், வீட்ல எல்லாம் நிறைய சாப்பிடுவோம். இந்த நாள் விளையாடுனே இருக்கோம், தண்ணி போயிட்டு ஒரு வீட்டுக்கு அதுதான் சொன்னாங்க, யார் வேணாலும் யார் வீட்டுக்கு வேணாலும் போய் சாப்பிடலாம். அப்படியா? அந்த மாதிரி இருக்கு, சாப்பிடலாம். ஆமா, கலரோட சாப்பிடுவோம், கலரோட சாப்பிடுவாங்க, ஒரே கலர் ஆயிடுவோம். உள்ளவும் கலர் போவோம், கையில் ஃபுல்லாக கலர் இருக்கும், அப்படியே கலரோட தான் சாப்பிடுவோம். ஹோலிக்கு எங்களுக்கு ஸ்வீட் இருக்குது, குஜியா அண்ட் பாப்படி, அது எல்லாம் பண்ணிவிட்டு வீட்டில் எல்லாம் வருவாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேஷன் எல்லாம் வருவாங்க, இங்கே சேர்த்து சாப்பிடுவோம், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவீங்க. ஓகே, இப்போ நீங்க கலர் வந்து எல்லாருமேலயும் போட்டு விளையாடுறீங்கல்ல, சோ இது வந்து ஒன்லி ஃபார் ஃபேமிலி மெம்பர்ஸா இல்ல எல்லாருக்கும்? நாட் ஒன்லி ஃபேமிலி மெம்பர்ஸ், எல்லாருக்கும் நாங்க போடுவோம். ஹோலி இஸ் a festival of making friends. ஓகே, சூப்பர். இன்னைக்கு உங்க வீட்ல என்ன ஸ்பெஷல்? அப்போ எங்க வீட்ல ரெடி பண்ணுவாங்க அவங்க, இது பேசிக்கா ரெகுலரா இது ஹோம்மேட் ஃபுட், ஸ்வீட்ஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு உட்கார்ந்து நல்லா சாப்பிடுவோம். ஒரு நாள் 2 நாள் முன்னே செஞ்சிடுவாங்க, முன்னாடி செஞ்சிருவாங்க. என்னென்ன மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் செய்வாங்கம்மா இந்த டைம்ல? ஸ்வீட்ஸ்னு பார்த்தோம்னா இப்போ இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் பிளேட்ல போட்டு நீங்க உட்கார்ந்து சாப்பிட்டா தான் தெரியும் உங்களுக்கு. நீங்க என்னென்ன ஸ்வீட்ஸ் செய்வீங்க? பால்கோவா இருக்கும், அப்புறம் பேட்டான்னு சொல்லுவாங்க, அது சக்கரை போட்டு அது பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லாமே, ஆனால் மேக்ஸிமம் வந்து ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான், மேக்ஸிமம் ஸ்வீட் அண்ட் தயிர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ். ஓகே, வெளியில கூட வாங்கலாம், குலாப் ஜாமுன், ராஜ்போக் எல்லாம் வாங்கி சாப்பிடலாமா. நாங்க நிறைய வாங்கி வச்சுக்கிறோம். நிறைய பேர் வருது, எல்லாருக்கும் நாஸ்டா கொடுக்கணும். எல்லாரும் வந்து கிட்டத்தட்ட 100 பேர் வருவாங்க. அப்போ இப்பெல்லாம் யாருமே வருது இல்லை, எல்லாருமே ஏரியா எல்லாம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு, எல்லாம் வெளியே எல்லாருமே ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது, எல்லாம் ஈவெண்ட்ஸ் போயிடுறாங்க. ஈவெண்ட்ஸ்லேருந்து போனாங்கன்னா வெளியே வர மாட்டாங்க சீக்கிரமா, ஒரு 2-3 மணி வரைக்கும் ஈவெண்ட்ஸ்லேயே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவாங்க, அப்படியே இப்போ அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவாங்க, அப்படியே ஊர்லாம் சுற்றுவோம். இப்போ இந்த ஹோலி செலிப்ரேஷன்றது எப்படி மாறிடுச்சு உங்களை பொறுத்த வரைக்கும்? நீங்கள் வந்து ஒரு பாரம்பரியமாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க, எல்லா வீட்லேயும் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு மாற்றம் இப்போ எப்படி மாறிடுச்சு? இப்போ இந்த டிஜே ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக சேர்ந்து ஒரே இடத்துல போய் என்ன, யாருமே கேங்காக சேர்றதில்ல. ஒரு வேறு ஏரியாவிலேருந்து கேங் வருவாங்க, அவங்க வந்து ஈவெண்ட்ஸில் போயிடுவாங்க. அந்த மாதிரி இது எல்லா பண்டிகையிலும் வந்துடுச்சு இப்போ டிஃப்ரென்ஸ்.
ஏன்னா எல்லா பண்டிகை முதல்ல பண்டிகை இருந்தது. இப்போ ஹோலி இஸ் நாட் அ பண்டிகை, Event. பிகம் ஹோலி பார்ட்டி. இப்போ எல்லா இடத்துலயும் ஒரு பார்ட்டி கல்ச்சர் நம்ம வெஸ்டர்னைசேஷன் எவ்வளோ ஆகுதா அது நம்மளது தான், நம்ம கல்ச்சர் தான் போயின்னே இருக்கு. அங்கே போவாங்க டிஜே விஜே யார் இருந்தாலும் சும்மா குரூப்பில் ஆடுவாங்க விளாடும். அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறையா பேருக்கு தெரியாது ஹோலி எதுக்குன்னு. முதல்லலாம் கோயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும், கோயிலில் தான் பண்ணுவாங்க. கோயிலுக்கு வெளியே நம்ம எல்லாரும் சுற்றுவோம், சாமி பேர் கூட எடுப்போம், கலர் பூசுவோம் அதே மாதிரி. ஆனால் இப்போல்லாம் என்ன எல்லாத்துக்கு பார்ட்டி டிஜே, இது வெஸ்டர்னைசேஷன், நியூ இயர் பார்ட்டிஸ், திஸ் தட் எல்லாம் அதே கான்செப்ட் எல்லாரும் எடுத்து வந்துட்டாங்க. அதுதான். ஏன்னா முதல் ஹோலி ஃபெஸ்டிவல்ன்றதை தாண்டி இப்போ ஒரு ஈவெண்ட்ல இப்போ எல்லாம் பிசினஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும். ஈவெண்ட்ஸ் எல்லாம் பிசினஸ் தான். ஏன்னா ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு கல்ச்சர், ஒரு காடை ரெப்ரசென்ட் பண்ண ஒரு ஃபங்க்ஷனை இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. எல்லாம் ஒண்ணா வாங்க இங்க செலிப்ரேட் பண்ணி டிஜே வச்சு போடலாம். இப்போ நீங்க ஈவெண்ட்டா மாறலனா டைமோட மாறி கூட ஆகணும். ஈவெண்ட்டா மாறலனா பசங்க சின்ன பசங்க போகவே மாட்டாங்கல்ல. வீட்டிலே இருந்தோமா முடிச்சோமா கலர் பூசுறாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இல்லைன்னா எங்கேயோ போயிடுவாங்க, ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிடுவாங்க ஏதாவது 2 நாள். அட்லீஸ்ட் ஈவெண்ட்னால கல்ச்சர்லேருந்து ஏதோ ஒரு சின்ன கனெக்ஷனும் இருக்குது. ஆனால் இருக்குது விளாடுறாங்களே ஹோலி, அது கலர்லேருந்து ஓடுற பழக்கம் இல்லையா? அங்கே போய் சரி குரூப்பில் கொண்டாட்டோம். அது கூட ஈவெண்ட்டில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அவன் இது என்ன சொல்கிறாங்க, அவங்க சொசைட்டியில் பண்ணுறோம். அதில் எல்லாம் மிக்சடாக இருக்கும். நேற்று லைட்லேருந்தே ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கேஎல்பி எல்லாம் இருக்குது. அங்கெல்லாம் நேற்று நைட்லேருந்தே ஏதோ ஒரு ஈவெண்ட் போயின்னே இருக்குது. சுவாமி பாடு கூட இருக்கும், பஜன் கூட இருக்கும், டிஜே கூட இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆல் இன் ஒன். அது எல்லா ஃபங்க்ஷன்லையும் இன்வால்வ் ஆகிடுச்சுல. இப்போ கல்யாணத்தில் கூட டிஜே பார்ட்டி இதெல்லாம் இல்லைன்னா நம்ம கல்யாணத்தில் அதெல்லாம் எப்போ வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டில் இருக்கோம் முடிஞ்சிடும். இப்போ ஊர் நாட்டுக்கு காமிக்க அதே மாதிரி கல்ச்சர் சேஞ்ச் ஆகும், வெஸ்டர்னைசேஷன் ஆகும். அட்லீஸ்ட் வி ஹவ் காட் ஹோல்ட் ஆஃப் தட் கல்ச்சர். அதுவும் போதும் நம்மளுக்கு. நான் அங்கே உள்ள வந்து பார்த்துட்டு இருந்தேன். யங்ஸ்டர்ஸ்லாம் ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணாலும் நீங்க எல்லாம் ஒரு பக்கம் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இந்த ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஒரு டே உங்களுக்குன்னு தனியாக ஒரு டே இது கலர்ஃபுல் டே இல்லை, அதனால் கலர்ஸ் பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். எவ்வளோ கலர் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோக்கு லைஃப்லும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி ஆக்சுவலாக இது என்ன கான்செப்ட்? இது எதுனா இந்த கலர் பூசி விளாடுறதுக்கான ஒரு இது என்ன? ஒரு லைஃப் ஃபுல்லும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி இங்கே கொஞ்சம் ஃபுல்லாக ஊர் இருக்குன்னு ஃபுல்லாக ஊர் சேர்த்து போகிறோம். எங்கே இருக்குன்னா ஒரு சொந்து போகிறோம். பட் சேம் இருக்கும், அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ ஹோலியோட ஸ்பெஷல் இப்போ ஃபுட் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ ரம்ஜான் அப்படின்னா பிரியாணி ஸ்பெஷல் இருக்கும். ஆமாம். இப்போ தீபாவளி அப்படின்னா இப்போ ஹோலி டைமில் என்ன ஹோலியில்னா ஒரு பாங் இருக்கும், ஸ்பெஷல் பாங் இருக்க பாலில் போட்டுட்டு பாங் சாப்பிட்றீங்க. அப்புறம் இதே கொஞ்சம் எல்லாம் கச்சோடி இதே ஃபங்க்ஷன் பண்ணலாம். இப்போ ஹோலி சாங் இருக்குது, டிஜே போடலாம். டிஜே போட்டுட்டு ஃபுல்லாக லேடிஸ் ஜென்ட்ஸ் பையா எல்லாம் சேர்த்து பவன் புக் பண்ணிவிட்டு இதில் ஜல்சா பண்ணுறீங்க.